வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். ஓகே, நான் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ, அதாவது என்னோடய சாட்சியும் எங்கள் அம்மாவோட சாட்சியும் ஏசப்பாவை பார்த்த விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய ஏசப்பாவோட பிள்ளைங்க அதை ரொம்ப என்கரேஜிங்காக நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. பட் என்றைக்குமே நம்மளோட ஹியூமன் மைண்ட் எப்படி தெரியுமா, ஒரு 100 பேர் நல்லது சொல்லியிருப்பாங்க, அதில் ஒரு 10 பேர் நம்மளை திட்டியிருப்பாங்க. நம்மளுக்கு இந்த 10 பேரை பற்றி மட்டும்தான் நம்மளுக்கு என்றைக்குமே இந்த நெகட்டிவான விஷயம் தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு படும். அது தவறு தான். பட் இந்த வீடியோவில் நான் பண்ணும்போது நான் பார்த்த ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, இப்போ நான் வீடியோ பண்ணுறதோட நோக்கம் என்ன புரிஞ்சவங்களுக்கு மட்டும் தெரியும். எல்லாத்துக்கு மேலே தெரிய வேண்டிய, புரிய வேண்டிய, பண்ண சொன்ன ஏசப்பாக்கு எல்லாமே தெரியும். எந்த ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காகவோ இல்லை பணத்துக்காகவோ இந்த வீடியோ பண்ணுறது கிடையாது. அட்டென்ஷன் சீக்கிங்னால் நான் ஒரு ஆக்டர் தான். நான் டிவியில் நடிக்கிறோம், படம் நடிக்கும் போது எனக்கு அதில் ஏகப்பட்ட அட்டென்ஷன்ஸ் கிடைக்கிது. பட் அது வேர்ல்ட்லி அட்டென்ஷன்ஸ், அது பிரயோஜனம் கிடையாது. ஆனால் ஏசப்பாக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஏசப்பாவோட பிள்ளைங்க நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறதுல அவங்களோட செருப்பில் இருக்கிற ஒரு தூசு கூட நான் கிடையாது. அவங்க செருப்புக்கு கூட நான் எனக்கு அந்த அருகதை கூட எனக்கு கிடையாது. அந்த செருப்பு கூட நான் சமம் கிடையாது. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஏசப்பாக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நான் அடிக்கடி சொல்கிறது, இந்த சேனல் நான் மானிட்டைசிங் சேனல். இது பணம் வராது, பணம் வரக்கூடாதுன்னு பிளாக் பண்ணி தான் இந்த சேனல் பண்ணுறேன். இது எல்லாமே ஏசப்பாக்கு தெரியும். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒவ்வொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சில பேர் நான் எனக்கு தெரிஞ்சு 2020 வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். சில பேர் இதை ஒரு வீடியோ பார்த்து என்ன உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு கமெண்ட் அடிக்கிறாங்க. நல்லதாக சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன். பட் அது ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்கு சொல்லும்போது அதை நான் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா பல நேரங்களில் பல பேருக்கு குறை சொல்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. ஓகேவா? அது நம்ம எதுக்கு அதில் நம்ம இந்த வீடியோ நான் பார்க்கும்போது இப்போது நான் ஏசப்பா நான் பார்த்தேன். ஏசப்பா எனக்கு உண்மையான தெய்வம். நான் 25 வருஷம் சபரிமலைக்கு போனவன். எங்கள் அம்மாவும் நாங்களாம் ரொம்ப ஒரு தீவிரமான பக்தி வைராகிய குடும்பத்திலேருந்து இருந்தவங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னும் போது ஏசப்பா இல்லாமல் ஒரு ஹிந்துஸ்க்கோ முஸ்லீம்ஸ்க்கோ கோவம் வர்றது நியாயம்தான். ஓகேவா? ஏன்னா ஏசப்பாவை தெரியாமல் இருக்கும்போது யாராவது ஏசப்பா பற்றி ஓவராக சொல்லும் போது எனக்கு கோவம் நான் ஏசப்பாவையும் திட்டியிருக்கேன், பைபிளை கிழிச்சு போட்டிருக்கேன். ஸோ எனக்கு நம்ம சாமி தான் முக்கியம் அப்படின்லாம் நான் ஆரம்ப காலத்தில் நானும் தப்பு பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அது எனக்கு புரியுது. ஒரு ஹிந்து பிரதரோ இல்லை ஒரு முஸ்லீம் பிரதரோ ஒரு ஹிந்து சகோதரியோ இல்லை அவங்க நம்மளை மேலே கோவப்படும் போது, நம்மளை திட்டும் போது அது எனக்கு புரியுது. சரி, ஓகே, நம்ம பண்ண தப்பு தான் அவங்களும் பண்ணுறாங்க, அவங்கள ஒரு நாள் ஏசப்பாவை ஏற்றுப்பாங்க, சத்தியத்தை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றது. ஏன்னா அவங்க பைபிள் படித்தது கிடையாது, அவங்களுக்கு டீட்டெயில் தெரியாது. ஸோ அவங்களோட கோபத்தை நான் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் முக்கால்வாசி கிறிஸ்டியன்ஸ் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்றதை எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் ரொம்ப நாளாக அதை பார்த்துட்ருக்குறேன். ஹாஸ்பிட்டல் ஊழியம் போகும்போது கூட கிறிஸ்டியன்ஸ் மட்டும் ஏன் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்காங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு கோவம் வரலாம், பட் இதுதான் உண்மை. இப்போ இந்த அந்த வீடியோவில் இருக்க கமெண்ட்ஸை பார்த்திங்கனாலே அந்த கமெண்ட்ஸை பார்த்து நம்ம டிஸ்கரேஜ்லாம் ஆக தேவையில்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதில் ஒரு பிரதர் அவர் எடுத்தோடனே நீ வா போன்னு தான் ஆரம்பிக்கிறார். ஓகேவா? ஓகே, அதனால நம்ம என்ன நம்மளுக்கு அந்த மரியாதையே தேவையில்லை. எனக்கு அந்த மரியாதை அவசியம் இல்லை. நீ ஒரு சினிமாக்காரன், நீ ஊழியம் பண்ணலாமா? நீ ஏசப்பா பற்றி மூலியமாக ஏசப்பா பற்றி நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கா? நீ முதல்ல நடிக்கிறது நிறுத்து, நீ அதை பண்ணு இதை பண்ணு. ஸோ அவர் வெறும் குறைகளாகவே சொல்லிகிட்ருக்கிறாரு. அதாவது நானே சொல்லிட்டேனே பிரதர், நான் உங்கள் செருப்புக்கு கூட தகுதி இல்லாதவன் தானே. நீங்கள் இப்படி திட்டுறனால, நீங்கள் என்ன இன்சல்ட் பண்ணுறனால நான் உங்களுக்கு பதிலுக்கு இன்சல்ட்டோ இல்லை பதிலுக்கு உங்களை நான் திட்ட போகிறது கிடையாது. எனக்கு புரியல, ஏன் ஏசப்பாவோட பிள்ளைங்களாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்களே இப்படி ஏன் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு, ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் அவங்க ஏசப்பாவோட பிள்ளையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, நான் கிறிஸ்டியானிட்டி ஒரு ரிலிஜனாக தான் பார்க்குறேன். பட் ஏசப்பாவோட பிள்ளைங்க மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க. அவங்கள நான் ரிலீஜியஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அவங்கள நான் ஸ்பிரிச்சுவல்னு தான் சொல்லுவேன்.
ஸோ அவர் போடும்போது அவர் இஷ்டத்துக்கு ஒரு கமெண்ட் போட்டு அது பெரிய லென்த்தாக போட்டிருக்காரு. நான் இப்போ அவர் பேரை கூட ஏன் நான் சொல்ல மாட்டேங்கிறேன்னா, இங்கீதம் இல்லையா? சரி, அவர் நம்மளை திட்டுறாரு, பரவாயில்ல, திட்டிட்டு போட்டோம். எப்போல்லாம் யாராவது என்னை திட்டும் போது எனக்கு எப்படி இருக்கணும்னா, எனக்கு தோளில் ஒரு ஸ்டார் குத்துற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஏசப்பாக்கா நான் வந்து ஏசப்பாக்கா பேசி தானே திட்டு வாங்குறேன். அது எனக்கு வந்து அது வந்து நான் வந்து ஒரு கௌரவமாக நினைக்கிறேன். நிறைய வாட்டி ஹாஸ்பிட்டல் ஊழியம் போகும்போதெல்லாம் அங்கே இருக்க சில நர்ஸுகளோ, சில பேஷண்ட்ஸோ, சில பேஷண்ட் அட்டண்டன்ஸோ அவங்களாம் வந்து நம்மளை வந்து திட்டி வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது, அங்கே நான் என்றைக்குமே ஒரு நடிகன், ஆக்டர் இல்லை பிரதர் அப்படின்னு நினச்சதில்லை. ஸோ அப்போ கூட எனக்கு என்ன தோணுன்னா, ஏசப்பாக்காக நம்ம திட்டு வாங்குகிறோம். ஓகே, ஏன்னா இதை விட உயிரை கொடுத்து திட்டு வாங்கி, அடி வாங்கி, வாங்கி ஊழியம் பண்ணுற எத்தனையோ மிஷினரிஸ், எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்க செருப்பு கூட நம்ம சமம் கிடையாது இல்லையா? ஆனால் நீங்கள் அசால்ட்டாக டக்குன்னு இந்த வார்த்தையை விட்டுருக்கீங்க. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ரைட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ பிளெஸ் யூ. நான் உங்களை பிளெஸ் பண்ணுறேன். பரவாயில்ல. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, லூக்கு 18:13, லூக் 18:13, எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, ஒரு சின்னர், அதாவது ஒரு 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 டேக்ஸ் கலெக்டர் நான் பாவின்னு மாரில் அடிச்சுக்கிட்டு ப்ரே பண்ண ப்ரேயருக்கும், நான் பரிசுத்தவான், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒரு ஃபாரசி அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு மெதப்பில் ப்ரைடில் இருந்த ஒருத்தரோட ப்ரேயரும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஓகே, என்றைக்குமே இந்த ப்ரைட், நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா அவரை நம்ம கோச்சிக்கக்கூடாது. ஏன்னா அது அவர் கேட்கல. அந்த ப்ரைடு யார்கிட்டேருந்து வரும்? உங்களுக்கு தெரியும் யார்கிட்டேருந்து வரும்னு. ஸோ அந்த நபர் அவரை கேட்க வைக்கிறாரு. ஏசப்பாவோட பிள்ளைங்களுக்கு ப்ரைடே இருக்காது, ஹம்பிள்னஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம ஹம்பிளாகவே, ஸோ பிரதர் நான் என்ன ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு ஏசப்பாக்கு தெரியும். அதை கூட இப்போ நான் டப்பா அடிச்சுக்கிறதுக்காக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ண சொல்லவே மாட்டேன், அதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் என்ன ஊழியம் பண்ணுறேன்னு கூட உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? அதனால் நான் ஏசப்பாக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை அப்படிலாம் நான் எதுவுமே லிஸ்ட்டுலாம் போட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறதே கிடையாது. தெரிய வேண்டியவருக்கு தெரியும், பார்த்து கொள்ள வேண்டியவர் பார்த்துப்பார். ரெண்டாவது, நான் அடிக்கடி சொல்கிறது, நம்ம என்ன தொழில் பார்க்குறோன்றது முக்கியம் இல்லை, அது எப்படி பார்க்குறோன்றது தான் முக்கியம். எல்லாருக்குமே சினிமா நடிப்புனா தப்பு தான். நான் சினிமாவுக்கு வக்காலத்து வாங்கலை. நீங்கள் என்றைக்காவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எதாவது தவறு நடந்ததுன்னு பார்த்துருக்கீங்களா? அதாவது தவறான சினிமாக்கள் இருக்குது, ஆனால் எல்லா சினிமாவும் தவறான சினிமா கிடையாது. தவறான சினிமா ஆட்களும் இருக்காங்க, ஆனால் எல்லா சினிமாக்காரங்களும் தவறானவங்க கிடையாது. இது எல்லா துறையிலையும் இருக்குது. லஞ்சம் வாங்குகிற போலீஸ் இருக்காங்க, லஞ்சம் வாங்குகிற பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க, நல்ல பொலிட்டிஷியன்ஸும் இருக்காங்க, நல்ல போலீஸ்காரர்களும் இருக்காங்க. ஏன் இப்போ நீங்கள் ஊழியத்தை எடுத்துக்கோங்க, எத்தனை இடத்துல நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணும்போது ஒரு ஒரு ஹிந்து பிரதர், அவருக்கு நான் ஒரு வக்கீல், அவருக்கு நான் ஆக்டர்னு தெரியல, நான் ப்ரே பண்ணும்போது ஜீசஸை பற்றி சொல்கிறீங்களா, சரி சொல்லுங்கள் ப்ரே பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் இந்த ஹார்ட் வார்டில் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் நான் ப்ரே பண்ணும்போது அப்போ அவர் சொன்னார். நான் சொன்னேன், ஏசப்பா இல்லை பிரதர் நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்களா, ஓகே, நான் ஒரு வக்கீல், நான் காட்டுறேன் உங்களுக்கு. எங்களுக்கு அதிகமாக வர கேஸ் பாஸ்டர்ஸ் மேலே தான் வருது. அந்த பாஸ்டர்ஸ் மேலே என்ன கேஸ் வருதுன்னா, ஒன்று லேண்டு ஃபார்ஜரி, இல்லை பொண்ணுங்க விஷயம். அவர் சொல்கிறது உண்மை தான், ஓகேவா? அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் வந்து அதை வச்சு எல்லா ஊழியக்காரங்களும் எல்லாம் பாஸ்டரும் அப்படி நினச்சிடாதீங்க, நல்லவங்களும் இருக்கிறாங்க, இப்போ எல்லா ப்ரொஃபஷனும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படின்னு அவருக்கு நான் வந்து அப்போ கூட அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் பாஸ்டருங்களை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கள், ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் சினிமாவும், எல்லாருமே இங்கே கெட்டவங்க கிடையாது. அதனால் இதை வந்து நான் வந்து நீங்கள் நடிக்கிறத விட்டுருங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு ஸ்ட்ராங் ஹிந்துவா 25 வருஷம் சபரிமலைக்கு போயிட்டு நான் ஒயின் ஷாப்பில் குடிச்சிக்கிட்டு இருந்த காலம், நான் வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு முட்டி போட்டு நடந்து கேண்டில் தூக்கிட்டு போவேன், போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வர வழியிலே குடிச்சிட்டு வருவேன், சபரிமலைக்கு மாலை போடுவேன், வந்து மாலை ஊற்றுன குடிப்பேன். ஸோ நான் வந்து தவறான வழியிலிருந்து வேறு ஏசப்பாவை தெரியாமல் இருந்த எண்ணெய் எங்கேருந்தோ கொண்டு வந்து ஏசப்பானா பிடிக்காமல் பைபிளை கிழிச்சு போட்டவன், எங்கள் அம்மாவை பைபிள் படிக்க விடாமல் பண்ணவன், இன்றைக்கி ஏசப்பா தான் எல்லாம், உண்மையான தெய்வம் ஏசப்பா தான் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? அப்போ அவருக்கு தெரியாதா என்னை எங்கேருந்து கொண்டு போய் எங்கே விடணும் அப்படின்னு? புரியுதுங்களா? ஏன்னா எந்த பாஸ்டரோ எந்த பிஷப்போ எந்த ஃபாதரோ யாருமே மாற்றலை.
ஏசப்பா என் கூட பேசி ஏசப்பாவோட வார்த்தையை கேட்டு ஏசப்பா என்னை இந்த வழி கொண்டு வந்திருக்கிறார், அவ்வளோதான். ஸோ ஹீ நோஸ். ஓகேவா? உங்களுக்கு என் மேலே இருக்க அக்கறை இருந்தால் அந்த அக்கறைக்கு மிக மிக நன்றி. பட் உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, சத்தியமாக எனக்கு தகுதியே இல்லை. நான் தான் சொல்லிட்டேனே, என்ன திட்டின, என்ன கேவலப்படுத்தின ஐயா, உங்களோட செருப்பு, அது கூட எனக்கு தகுதி இல்லை. ஓகேவா? இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரி, இதுக்கு மேலே சொல்லி நான் ஏதோ சொல்ல போய் என்னோடய வார்த்தை உங்களை ஹர்ட் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இல்லையா? வேண்டாம். சரிங்களா? காட் பிளஸ் யூ. ஓகே, அடுத்த டாப்பிக்கு போவோம். அடுத்தது அந்த வீடியோவில் நான் கமெண்ட்ஸில் பார்த்தது, நீ எப்படி மாதாவை கும்பிட்றது பாவம்னு சொல்லுவ, உனக்கு என்ன அப்படின்னு சில பேர் திட்டிருக்காங்க. ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒன்றும் பரம்பரை கிறிஸ்தவம் கிடையாது. ஓகேவா? எனக்கு அதில் நம்பிக்கையும் கிடையாது, எனக்கு மதத்தில் நம்பிக்கை கிடையாது. நான் ஏசப்பா மட்டும்தான் பார்க்குறேன். ஓகேவா? நான் அவ்வளோ ஸ்ட்ராங் ஹிந்துவாக நான் 3வது படிக்கிறதுலேருந்தே சபரிமலைக்கு போக ஆரம்பித்தவன். நான் 3வது படிக்கிறதுலேருந்தே காலையில் 4 மணிக்கு இருந்துச்சு என் வீட்டில் இருக்க எல்லா விக்கிரகங்களுக்கு பூஜை பண்ணி பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தேன் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், அதுக்கு நைவேத்தியம் பண்ணி, அதுக்கு மந்திரத்தை சொல்லி, அதுக்கப்புறம் அதுக்கு 1008 மந்திரத்தை சொல்லி குங்குமத்தை போட்டு இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே போவேன். நான் முனீஸ்வரனுக்கு கடா வெட்டி சூட்டு வச்சு சாராயம் வச்சு கும்பிட்டு, அதாவது இந்த பக்கமும் அந்த பக்கமும், அதாவது நம்ம சொல்கிறது எல்லா மதத்துலேயும் இருக்கும். ஓகேவா? மதத்துக்குள்ளே டிவிஷன்ஸ் இருக்கும். கிறிஸ்டியன்ஸுக்குள்ளேயே இப்போ இல்லையா, ஆர்சி, சிஎஸ்ஐ, பென்டகாஸ்ட், இப்படி தனித்தனியாக இருக்கே. அதே மாதிரி முஸ்லீம்ஸில் ஷியாஸ் அண்ட் சுன்னிஸ் இருக்கிற மாதிரி ஹிந்துஸ்லேயும் இந்த மாதிரி சாஃப்டாக சாமி கும்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. இந்த பால் நெய் அப்படி கும்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கு கடா வெட்டி சாராயம் வச்சு இப்படி கும்பிட்றவங்களும் இருக்காங்க. ஓகே, இது எல்லாமே நான் கும்பிட்டுருந்தேன். எல்லாருக்குமே இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தவன்னா எப்போ ஏசப்பாவை நான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சதோ, ஏசப்பா என்ன பிடிச்சிக்கிட்டாரோ, நான் ஏசப்பாவை கையை எப்போ பிடிச்சிக்கிட்டேனோ, எப்போ அவர் தான் உண்மையான தெய்வம் நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ, எப்போ அவர் தான் எனக்காக உயிரை கொடுத்தாரு, ரத்தத்தை சிந்தினார் நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ, அந்த நிமிஷமே அது எல்லாத்தையுமே நான் தூக்கி போட்டுட்டேன். ஓகேவா? என்னோடய குடி பழக்கத்தை தூக்கி போட்டு, நான் சிகரெட் குடிக்கிறத தூக்கி போட்டு, நிறைய கேள்விகள் எனக்குள்ளே வந்துச்சு. சாமி எப்படி சாராயம் குடிக்கும், சாராயம் குடிக்கிறது எப்படி சாமியாக இருக்கும், அது எப்படி, அது சாமி எப்படி இது பண்ணும், சாமி எப்படி. ஸோ எனக்கு பழைய ஏற்பாட்டில் நம்ம பலி கொடுக்குறோன்னா இல்லையே, அந்த பஸ்கா பலியாகவே இயேசுவே தான் உயிரை கொடுத்தாரு. எல்லாமே நான் ஏசப்பா மேலே இருக்கிற அன்பு, நட்பு, காதல் எல்லாம் அதிகமானதுக்கப்புறம் எல்லாத்தையுமே தூக்கி போட்டாச்சு. அப்போ எனக்கு கஷ்டமாக தானே இருந்திருக்கும். அதனால தான் நான் எந்த ஹிந்து சகோதரர்களையும் எந்த முஸ்லீம் சகோதரர்களையும் நான் கோச்சிக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க குழந்தையிலேருந்து அவங்க முன்னோர்கள்லேருந்து அப்படி சொல்லி வளர்த்தவங்களுக்கு அது அதை புரிஞ்சுக்கிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் ஒரு ஹிந்துவாக இருக்கனால எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கிற நானே இல்லை இயேசு தான் தெய்வம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஏன் அப்படி பண்ணனா, எனக்கு வேறு எந்த சாமியும் எனக்காக ரத்தத்தை சிந்தலை, வேறு யாரும் எனக்காக உயிரை கொடுக்கல, இயேசு தவிர எனக்கு யாருமே எதுவுமே செய்யலை. அப்படி இருக்கும்போது மேரி மாதாவை நான் ஏன் வணங்குவேன்? மேரி மாதா எனக்காக ரத்தத்தை சிந்தலை, மேரி மாதா எனக்காக உயிரை கொடுக்கல, எனக்கும் ஏசப்பாவுக்கும் நடுவில் எனக்கு யாருமே தேவையில்லை. எனக்கு இந்த வாட் யூ கால் தட், இவங்க மூலியமாக அவங்கள சொல்லணும், இவங்க அப்படிலாம் எனக்கு இல்லை. எஸ், ஐ ரெஸ்பெக்ட் ஏசப்பாவோட தாயாக அவங்கள நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ரெஸ்பெக்ட்டுக்கும் வர்ஷிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? பைபிள் எங்கேயாவது இருக்க மாரி. ஸோ இது பேசினா என்ன ஆகிடும், ஆர்சியில் இருக்கவங்களுக்குலாம் கோவம் வந்துடும். அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு இந்த ஆர்சி, பென்டகாஸ்ட்டு, சிஎஸ்ஐ, எனக்கு எந்த டினாமினேஷன் மேலே நம்பிக்கை இல்லை. எனக்கு அது அவசியமும் கிடையாது, எனக்கு தேவையும் இல்லை. இது எப்படி பிரதர், அது அப்படி பிரதர் அப்படின்னு நீங்கள் என்ன ஆர்கியூ பண்ணாலும் எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா நான் ஏசப்பாவை பிடிச்சிட்டு வந்தவன். எனக்காக ரத்தத்தை சிந்தினவர் இயேசு மட்டும்தான். நான் அப்புறம் எப்படி ஏன்னா நான் சொன்னேனே, நான் ஹிந்துவாக இருந்த காலத்துலேயும் நான் வேளாங்கண்ணிக்கு போவேன், நான் அந்தோனியார் சர்ச்சுக்கு போவேன், நான் நாகூர் தர்காவுக்கு போவேன், கோவளம் தர்காவுக்கு போவேன், மோத்தி பாபா தர்காவுக்கு போவேன், எல்லாத்துக்கும் போவேன். பட் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அது கூட இயேசு வச்சுருந்தேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், எதுவுமே கிடையாது, இயேசு மட்டும்தான்.
இயேசு மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நீ அப்படி சொல்லாத, நீ அப்படி ஏன்னா நீங்கள் மதத்தை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் ரிலிஜியஸாக பேசுகிறீங்க, நீங்கள் ரிலிஜனை பற்றி பேசுகிறீங்க, நான் இயேசுவை பற்றி பேசுகிறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் பேசணுன்ற அவசியம் எனக்கும் கிடையாது. ஓகேவா? சத்தியத்தை சத்தியமாக தான் சொல்ல முடியும். இல்லது இல்லதுன்றும் உள்ளது உள்ளதுன்றும் இல்லது இல்லதுன்றும் தான் சொல்ல முடியுமே தவிர நான் அதை எக்ஸ்ட்ராலாம் போட்டு நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நான் எப்போ இதெல்லாம் எனக்கு இயேசு தவிர வேறு யாருமே வேணான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கு நான் மரியாதை கொடுக்காம தவறாக பேசலை, திட்டலை. அதை நான் பண்ணல, அதை நான் பண்ணவும் மாட்டேன். அது எனக்கு அவசியமும் கிடையாது. ஏன்னா அடுத்தவங்களை ஊண்டு பண்ணி அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணி நான் ஏசப்பை பற்றி நான் சொல்ல போகிறதில்ல. அன்பால் மட்டும்தான் ஏசப்பாவை சொல்ல முடியுன்றது நான் ரொம்ப இதாக நம்புகிறேன். பட் தவறான விஷயங்களை என்கரேஜ் பண்ண முடியாது. ஏசப்பா பேரை சொல்லி பணம் வாங்குறவங்க, ஏசப்பா பேரை சொல்லி கட்டட சபைன்ற பேரில் வந்து ஏழைங்க கிட்டேருந்து பணத்தை எடுக்கிறவங்க, இவங்கக்கிட்ட சர்ச்சுக்கு வர பொண்ணுங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா? அது எங்கே நடந்தாலும், அது நான் போகிற பஸ்ஸில் ஒரு பொண்ணுக்கிட்ட யாராவது தப்பாக நடந்தாலும் நான் அங்கேயும் தட்டி தான் கேட்க போகிறோம். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்குன்னா அங்கேயும் தட்டி தான் கேட்க போகிறோம். வேறு ஒரு எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வேலையோ ஒரு 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 கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ எங்கே நடந்தாலும் தட்டி கேட்க தானே போகிறோம். தட்டி கேட்கணும்ல, அந்த மாதிரி தான். வேறு இதில் வந்து ஸோ இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? அதனால் ஏசப்பா மட்டும்தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் சொன்னார் தவிர நாங்களே வழியும் சத்தியமும் ஜீவனும் அவர் சொல்லலை. சிங்குலர் தான் இருக்குது. ஆல்ஃபா அண்ட் ஒமேகா, ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான். இது எல்லாமே சிங்குலரில் தானே இருக்குது. நீங்கள் ஜெனசிஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் ரெவலேஷன் வரைக்கும் போனீங்கன்னா கூட அவர் தான் ஆல்ஃபா, அவர் தான் ஒமேகா, அவர் தான் ஆரம்பம், அவர் தான் எண்டு, அவர் தான் வேர்டு. ஜான் 1:1 எடுத்திங்கன்னா அவர் தான் வார்த்தை தேவனோட இருந்தது. இது எல்லாமே பைபிள் தானே. இந்த பைபிள் இருக்க தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஒன்று சொந்த கருத்து ஒன்றும் இல்லை கிடையாது. ஸோ இது நான் உங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவோ, எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து நல்ல பேர் வரத்துக்காகவோ, இல்லை எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரத்துக்காகவோ அதுக்காக இந்த வீடியோ கிடையாது. ஸோ ஏசப்பா மட்டும்தான், வேறு இது யாருமே கிடையாது. ஓகேவா? அந்த க்ளோரியை ஏசப்பா தவிர நான் வேறு யாருக்கும் கொடுக்க தயாராக இல்லை. அதனால் பாஸ்டரோட புல்பட்டில் நிற்கணும், அந்த ஃபேமிலி மட்டும்தான், அதுக்கு தான் மரியாதை, இந்த 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 பரம்பரையாக வந்தவங்களுக்கு தான் மரியாதை, நீ சினிமாக்காரன் நீ ஏசப்பா பற்றி பேசக்கூடாது, நீ வந்து தலித்து நீ ஏசப்பா பற்றி பேசக்கூடாது, நாங்கள் நாடார் நாங்கள் தான் பேசுவோம், நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவங்க நாங்கள் தான் பேசுவோம், நாங்கள் தான் உண்மையான டினாமினேஷனு, எங்களுது தான் கரெக்டு, இப்படி மாறு தட்டிக்கிட்டு ஃபாரசி மாதிரி சாதசி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. அவங்க இயேசோட புள்ளியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க கிறிஸ்டியன்ஸாக வேணா இருக்கலாம், பட் இயேசோட புள்ளியாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது, அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் இப்போ வந்து அடுத்தவங்களை பேசுகிறதுக்கு நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது? மத்தேயு 7:1, why do you judge others? எதுக்கு அடுத்தவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணணும் இல்லையா? அது ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நான் யாரையும் ஜட்ஜ் பண்ணல. ஆனால் தவறு செய்கிறவங்கள நான் உங்கள்கிட்ட காசு கேட்குறேன்னா, இல்லை எனக்கு வந்து ஏதாவது QR கோடு போட்டு எனக்கு காணிக்க கொடுங்கன்னு கேட்குறேன் நான் வீடியோவில், எனக்கு இந்த காணிக்க கேட்குறவங்க, நான் ஏதாவது சர்ச்சில் போய் முதல்ல சாட்சி சொல்லும் போது கூட 5 பைசா வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். இப்போ ஏன் சர்ச்சுக்குள்ளேயே போடுறதுன்னா, ஏன்னா முக்கால்வாசி சர்ச்சில் எனக்கு புரிய மாட்டேங்குது. அங்கே வந்து ஏழைங்கக்கிட்ட காணிக்க வாங்கிட்டு வேண்டாம், அது எனக்கு பிடிக்கல அது. அதனால் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லுவோம். சபை கூடுதல் இருக்குது, நான் சபை கூடுதலுக்கு போகிறேன். நான் போகிற சபையில் யாரும் காசு கேட்குறதில்ல, அங்கே ஏசப்பாவோட வார்த்தையை மட்டும் தான் சொல்கிறாங்க. அங்கே கற்றுக்கிட்டு வெளியே போய் ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணிகிட்ருக்குறோம், ஏழைங்களுக்கு கொடுக்குறோம். இது சம்பாரித்து நான் ஷூட்டிங் போனால் அந்த காசில் என்னால் முடிஞ்சளவுக்கு ஓகே, இது டமாரம் அடிக்கூடாது, வேண்டாம், நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால் நம்ம வந்து இது ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நான் இன்றைக்கி எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது கூட ஒரு ஹிந்து சகோதரர் அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் இலவசமாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறாரு. நான் எப்படி போய் அவர் ஜட்ஜ் பண்ண முடியும்? ஆனால் அவருக்கு நான் சத்தியத்தை சொல்லணும், இயேசுவை பற்றி சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும், அது கரெக்டு, அதை நான் பண்ணுவேன். பட் அவங்களை நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். அதே ஹாஸ்பிட்டலில் முஸ்லீம் சகோதரர் சாயந்தரமானால் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்கள நான் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? பட் அவங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லுவேன். ஓகேவா? ஸோ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் வாசலில்
365 நாளும் மத்தியானமும் நைட்டும் சாப்பாடு கொடுக்குறாரு, ஹிந்து பிரதர் தான். அவர் நான் எப்படி ஜட்ஜ் பண்ணுவேன்? பட் அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன், யார் உண்மையான தெய்வம்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நான் யாரும் கிடையாது. அதனால் ஐம் நாட் ஹியர் டு ஜட்ஜ் எனி ஒன். ஸோ இந்த பிரதர் இந்த சிஸ்டர் என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அப் டு யூ. பைபிளில் இருக்கிறது என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனால் போதும். ஏசப்பா என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் போதும். சுவிசேஷத்தை போய் வெளியே சொல்லணும், காஸ்பிளில் ப்ரீச் பண்ணணும். காஸ்பிள்ன்றது எது? மத்தேயு, மார்க்கு, லூக்கு, ஜான். ஓகேவா? நான் போயிட்டு அங்கே நெஹேமியா கட்டினதை பற்றியோ இல்லை தாவீதை பற்றியோ இல்லை சாலமன் பற்றியோ நான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்க போகிறது கிடையாது. சரி, அதை தெரிஞ்சுக்கிறது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஓகேவா? நான் என்னால் ஏசப்பாவையும் அது மேரி மதவாக இருக்கட்டும், அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கிறவங்க இருக்கட்டும், ஒரே பிளேட்டில் என்னால் வைக்க முடியாது. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, நான் உங்களுக்கு ஒரு வேர்ஸ் சொல்கிறேன். நீங்கள் மேத்யூ 10:37 படிச்சுக்கோங்க. ஏசப்பாவில் என்ன சொல்கிறேன்னா, சிம்பிளாக சொல்கிறேன். அப்பாவையோ அம்மாவையோ மகனையோ மகளையோ என்னோட அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரனா இருக்க மாட்டான். அப்போ என்ன சார், அப்பா அம்மா மகளெல்லாம் நேசிக்காமல் வெறுக்கணுமா? ஸோ எந்த வருஷம் எப்படி எடுத்துக்கணும்? ஏசப்பா என்ன அர்த்தத்தில் சொல்கிறான்னு எடுத்துக்கணும். அப்பாவை பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், அவங்கள நேசிக்கணும், மகளை பார்த்துக்கணும், நம்ம மனைவி எல்லாத்தையும் அவங்க ஏசப்பா கொடுத்தது எல்லாத்தையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். பட் யாருமே ஏசப்பாவுக்கு மேலே கிடையாது. இதில் நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். நான் நடிகன் தான், ஆனால் என் ஷூட்டிங் ஏசப்பாவோட அதிகம் கிடையாது. எனக்கு ஏசப்பா தான் ஃபஸ்ட்டு. எனக்கு மகள் இருக்கா, என் மகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் மகளோட எனக்கு ஏசப்பாவை பிடிக்கும். எங்கள் அப்பாவை நான் பேச்சை கேட்பேன், எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், என் மனைவியை ரொம்ப பிடிக்கும். பட் இவங்க எல்லாருமே ஏசப்பாவுக்கு அப்புறம்தான். முதல்ல எனக்கு ஏசப்பா தான். இதுதான் எனக்கு எந்த பாஸ்டரோ எந்த ஃபாதரோ எந்த சர்ச்சோ இல்லை. இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, நிறைய பேருக்கு ஏசப்பாவோட சர்ச்சு முக்கியமாக போயிடுது. என்ன பிரதர் 2-3 சத்தியமாக கிடையாது. நீங்கள் என் சர்ச்சுக்கு வாங்க, என் சர்ச்சுக்கு வந்தனால இது ஆச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சர்ச்சுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு தான் நம்ம அதிகமான வேலை பார்த்துட்ருக்குறோம். நம்மளுக்கு ஏசப்பாவோட டினாமினேஷன் பிடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஏசப்பாவை விட நம்மளுக்கு ஊழியம் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டே நம்மளுக்கு என்னென்னா அங்கே இருக்கிற அவங்க போய் சர்ச்சு, நான் தான் சொல்கிறேனே, அங்கே இருக்க பாஸ்டர் குடும்பத்தையோ ஷெப்பர்டு குடும்பத்தையோ இல்லை உங்களுக்கு ஏசப்பாவோட உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற இது அதிகமாகிடுது. ஏசப்பா அங்கே பிளண்ட் ஆயிடுறாரு. இப்போ நம்ம சடாங்காச்சாரியம் இது நம்ம ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலு, கிறிஸ்மஸில் கிறிஸ்மஸ் தாத்தா ஏசப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்துடுவார். நீங்கள் ஈஸ்டர் எடுத்துக்கிட்டால் நான் இதெல்லாம் பண்ண வேணான்றீங்களா? பைபிள் இருக்கிறத மட்டும் பண்ணுங்கள். ஸோ இது சொல்லும் போது நிறைய பேருக்கு கோவம் வந்துடும். ஈஸ்டர் முட்டன் வாங்க, இது நான் பெரிய டாப்பிக்கு. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது யாரோட பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் இல்லாமல் அது பேங்கன் வர்ஷிப்ன்றது கூட நம்மளுக்கு தெரியாமல் பட் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அதை பற்றி சொன்னால் நம்மளுக்கு கோவம் வந்துடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏசப்பாவை தாண்டி எனக்கு யாருமே முக்கியம் கிடையாது, எதுவுமே முக்கியம் கிடையாது. ஓகேவா? எனக்கு என்னோடய கிங்டம் ஒர்க், ஏசப்பாவோட ராஜ்யத்தை வேலையை நான் செய்யணும். ஓகே, இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்காரு ஏசப்பா, அந்த வேலையை நான் செய்வேன். உலகத்தரமான வேலைக்கு எனக்கு ஷூட்டிங் போக சொல்கிறாரு, நான் சம்பாரித்து அந்த காசை ஏழைங்களுக்கு கொடுக்க சொல்கிறாரு, அதை நான் கொடுப்பேன். ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவங்களோட வார்த்தை, ஏசப்பா மனுஷங்க மூலியமாக தான் உங்கள்கிட்ட பேசுவார். தம்பி ஏசப்பா மனுஷங்க மூலியமாக மட்டும் பேசுவார் இல்லை, வசனம் மூலியமாக தான் நம்ம கூட பேசுவார். சரியா? எந்த மனுஷன் சொன்னாலும் அது ஏசப்பாவோட வசனத்துக்கு அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒருத்தன் இருக்கான், அவன் தான் கண்டவன் மூலியமாக பேசுவான். ஓகேவா? ஸோ என்னை திட்டுறவங்களுக்கு, என்னை வெறுக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்கிறது, நான் உங்களை நேசிக்கிறேன், தேங்க்யூ, எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் கிடையாது, நீங்கள் ஏசப்பாவோட பிள்ளைங்களாக இருக்கணும் தான் என்னோடய ஆசை. ஓகேவா? எனக்கு ஏசப்பா தவிர வேறு யாருமே கிடையாது. எனக்கு ஏசப்பா தான் முக்கியம், அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும், ஹிந்துவாக இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், எல்லா வாரம் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், ஏசப்பாவை ஃபஸ்ட்டு வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். அவர் அப்போனா வேலை செய்யக்கூடாதா, அப்போ அம்மாவை பேசக்கூடாதா? நீ வேலைக்கு போகணும், உழைச்சி தான் சாப்பிடணும்,
பவுல் சொல்கிறாரு, நீ உழைக்காமல் சாப்பாட்டில் கையை வைக்காதன்றாரு. ஓகேவா? ஸோ பணமோ பதவியோ குடும்பமோ வேலையோ எதுவுமே ஏசப்பாவுக்கு அப்புறம்தான். எந்த மனுஷனாக இருந்தாலும், அது பாஸ்டராக இருந்தாலும், ஃபாதராக இருந்தாலும், அது ரிலிஜனாக இருந்தாலும், டெனாமினேஷனாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அது ஏசப்பாவுக்கு ஈக்குவல் கிடையவே கிடையாது. அது யாராக இருந்தாலும். ஓகேவா? எனக்காக ரத்தத்தை சிந்தின இயேசு, எனக்காக உயிரை கொடுத்த இயேசு, அவர் தான் எனக்கு முக்கியம். அவர் தான் உங்களுக்கு முக்கியம். அவர் உங்களுக்காக ரத்தத்தை செஞ்சுருக்காரு, உயிரை கொடுத்துருக்காரு. நீங்கள் ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அதெல்லாம் எதுவுமே அவர் பார்க்கல. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் அவர் ஏன் பண்ணாருன்னா, ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ.